பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நான் எல்லா துதிகன மகிமைகளும் நான் செலுத்துகிறேன். நமது நியூ கிரேஸ் டிவியின் மூலமாய் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் கூட நாம் கிறிஸ்மஸ் சிறப்பு செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். அடியேனை மறைத்து தேவன் வெளிப்படுவாராக. இப்பொழுதும் கூட நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் 37வது வசனம். யோவான் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் என்பதே. இங்கே பார்த்தீங்கன்னா பிலாத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு உரையாடல் நிகழுது. அந்த இடத்துல பிலாத்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறாரு, நீ ராஜாவோ என்று அவர் கேட்கிறார். அதற்கு இயேசு கிறிஸ்து நான் ராஜாதான் சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறார். அதுவுமன்றி இயேசு கிறிஸ்து இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். பாருங்க, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இயேசு கிறிஸ்து சொல்றார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அப்போ இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்க இந்த பூமியிலே பிறந்தார். எதை குறித்து சாட்சி கொடுக்க அவர் பிறந்தார்? அப்படி கேள்வி கேட்டிங்கன்னா அவரே பதில் சொல்கிறார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க. ஆனால் சத்தியத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லுது? அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அவரோட பிறப்பு ஒரு சாட்சியாக இருக்குன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். அது சத்தியத்தை குறித்ததான சாட்சியாக இருக்குது. நம்மளுடைய சத்தியத்தில் அநேக விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சில முக்கியமான சாட்சிகளை உடையவராய் இருக்கிறார். அது என்ன விதமான சாட்சி? அவருடைய பிறப்பு அந்த சத்தியத்தின் சாட்சி என்னவாய் இருக்கிறதுன்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா யோவான் 5வது அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, யோவான் 5ஆம் அதிகாரம் 18-19 பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறாங்க, அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். இங்கே பாருங்க, இயேசு கிறிஸ்து பிதாவை தன்னுடைய சொந்த பிதான்னு சொன்னாராமா. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பிதாவை தன்னுடைய சொந்த பிதான்னு சொன்னனால யூதர்களுக்கு அவர் மேலே கோபம். இவர் எப்படி தேவனுக்கு சமமாக்கினபடியினால் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அப்போ யூதர்களுக்கு தெரியல இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி. அவர் பிதாவினுடைய குமாரன் சொல்லி அவங்களுக்கு தெரியலை. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொந்த பிதான்னு சொன்னாருன்னு தெரியல. அதே போல் தான் இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து எதற்கு பிறந்திருக்காருன்னு அநேக பேருக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து எதற்கு பிறந்திருக்காருன்னு அநேக பேருக்கு தெரியல. இப்போ உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒரு 3/4 பேர் பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கடவுளை யாரும் நேரடியாக பார்த்ததில்லை. பிதாவை யாரும் பார்த்ததில்லை. அவர் ஒளியாக இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி பார்க்க முடியாத ஒரு தெய்வத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் அநேக பேர். அப்பேற்பட்ட ஒரு தெய்வம் இருக்கு, அது உண்மை அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்க பிறந்தவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு மெய்யான ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவரை நான் பிரதிபலிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்க பிறந்தவர் இயேசு. பிதா ஒருவர் இருக்கிறார்னு சொல்லி சாட்சி கொடுக்க பிறந்தவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஆனால் யூதர்கள் அதை நம்பவில்லை. இவர் பிதாவின் இடத்திலிருந்து வந்தவர்னு சொல்லி யூதர்கள் நம்பலை. அதனால தான் அவரை கொலை செய்யும்படி யூதர்கள் இயேசுவின் மேல் கை போட பார்த்தார்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், 19வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ
அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பாருங்க, பிதா என்னென்னலாம் செய்ய சொல்கிறாரோ அது மட்டும்தான் குமாரன் செய்வார்னு சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறார். ஏன்னா பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்பதே சத்தியம். அந்த சத்தியத்தை சாட்சியாக கொடுக்க பிறந்தவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அநேக பேருக்கு கடவுள் இருக்கிறாரா இல்லையானே ஒரு டவுட்டு. அது ஒரு கூட்டத்தார் இருக்காங்க. சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் கடவுள் இருக்காரு அவங்க விசுவாசிக்கிற கூட்டமும் இருக்கிறாங்க. அதே போல தான் இந்த கூட்டத்துக்கு எல்லாத்துக்கும் மத்தியிலும் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். எதற்காக? கடவுள் இருக்கிறார் என்று சாட்சி கொடுப்பதற்காக. அந்த சத்தியத்தை குறித்து தான் நாம் சில வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும்போது அவருக்கு அநேக பெயர்கள் இருந்துச்சு. அதில் குறிப்பாக அவர் யாருடைய குமாரன் என்று நாம் பார்க்கும்போது இந்த உலகத்தார் அநேக அடையாளங்களை சொல்லுங்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பினுடைய குமாரன்னு சொல்லுவாங்க, சில பேர் மரியாளுடைய குமாரன்னு சொல்லுவாங்க, சில பேர் தாவீதினுடைய குமாரன்னு சொல்லுவாங்க, சில பேர் பிதாவினுடைய குமாரன்னு சொல்லுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரனாய் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தோம்னா சில வேத வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாய் காமிக்கிறேன். மத்தேயு 22வது அதிகாரம் 41 46 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 22 41 46 அங்கே பார்த்தீங்கன்னா பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். பாருங்க, பரிசேயர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டத்தார். அவர்கிட்ட இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, நீங்கள் கிறிஸ்துவை யாருடைய குமாரன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதற்கு பரிசேயர் சொல்கிறாங்க, அவர் தாவீதின் குமாரன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு இயேசு சொல்லுகிறார் பாருங்க 43வது வசனத்தில், அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொல்லி இருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அதற்கு மாறுதரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாதிருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. பாருங்க, தாவீதின் குமாரன்னு சொல்லி பரிசேயர் சொன்னாங்க. அதற்கு இயேசு கிறிஸ்து கேட்கிறார், தாவீது ராஜா பரிசுத்த ஆவியானவர் மூலமாய், அவர் பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தவராய் அவர் சங்கீத புஸ்தகத்திலே எழுதும்போது அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கும் போடி வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். இயேசு கிறிஸ்து இங்கே மறுக்கிறார். தாவீதுன்னு குமாரன் அழைக்கப்பட்டாலும் அது உலக பிரகாரமான ஒரு பெயர்தான் அவருக்கு. தாவீதின் குமாரன் என்று இயேசு கிறிஸ்து அழைக்கப்படுவது சரிதான், ஆனால் அது உலக பிரகாரமான காரியம். ஏன்னா தாவீது ராஜா பரிசுத்த ஆவியானவரால் அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க தாவீதுக்கு இயேசு கிறிஸ்து குமாரனாக ஆவது எப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கிறார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன்னு சொல்லி. ஆனால் உலகத்தாருக்கு அவர் தாவீதுடைய குமாரனாய் அங்கே காணப்பட்டார். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும், தாவீது ராஜாக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும் அவர் ஆண்டவர் என்று, அவர் பிதாவினுடைய குமாரன் என்று. அதனால தான் இங்கே இயேசு கிறிஸ்து மறுக்கிறார். தாவீதின் குமாரன் இல்லை, நான் பிதாவினுடைய குமாரன்னு சொல்லி அவர் சொல்ல வருகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பாருங்கள், மத்தேயு 12ஆம் அதிகாரம், மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 46லேருந்து 50 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இப்படி அவர் ஜனங்களோடு பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதி உத்தரமாக, என் தாயார் யார்,
என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். பாருங்க, இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. மரியாளும் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர்களும் வராங்க. அப்போ வந்துட்டு போய் அறிவிக்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் தாயும் உங்கள் சகோதரன் வந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துலையும் அவர் மறுக்கிறார், யார் எனக்கு தாயும் சகோதரமானவர்கள்னு சொல்லி மறுக்கிறார். அவர் மறுத்துட்டு அவர் சொல்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிதாவை குறித்து தான் அவர் சொல்லுகிறார். தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற வார்த்தை பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா, அவர் உரிமையோடு சொல்வதை நாம் பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார் என்றார். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி யார் செய்கிறாங்களோ அவர் தான் அவங்களுக்கு தாயும் சகோதரனும் சகோதரியும் சொல்ல வரார். அப்போ மரியாள் அவங்களுக்கு தாயார் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அப்படி அல்ல. மரியாள் வந்துட்டு இந்த உலகத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவனுடைய தாயார் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா தேவனுடைய சித்தத்தின்படி மரியாள் தன்னுடைய கர்ப்பத்தில் அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு மரியாள் இடம் கொடுத்துருக்காங்க. அப்போ இடம் கொடுத்தனால இந்த வசனத்தின்படி பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, அப்போ மரியாளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. தன்னுடைய அந்த கர்ப்பத்தின் கனியை வந்துட்டு ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்களும் தாய் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவங்க தங்களை வந்துட்டு தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாங்க. தன்னை வந்துட்டு ஒரு அடிமையாக தன்னை தாழ்த்தி மரியாள் வந்துட்டு ஒப்பு கொடுத்தாங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது தான் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கர்ப்பத்தில் அவர் பிறக்க செய்தார். அப்போ மரியாளும் இயேசு கிறிஸ்துவனுடைய தாயார் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது இந்த உலகத்துக்கு எப்படி தாவீதின் குமாரன் என்று இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டாரோ அதுவும் இந்த உலகத்துக்கு தான். மரியாளின் குமாரன் அழைக்கப்படுறாங்களோ அதுவும் வந்துட்டு உலகத்துக்கு தான். யோசேப்பின் குமாரன் அழைக்கப்படுறாங்களோ அதுவும் இந்த உலகத்துக்கு தான். ஆனால் மெய்யாகவே அவர் பிதாவினுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். இன்னொரு வசனத்தை நாம் தியானிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் இயேசு வந்து கேட்குறார், தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். மத்தேயு 16:13 பார்த்தீங்கன்னா, பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்து அநேக பேர் வெவ்வேறு விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. சிலர் வந்துட்டு யோவான் ஸ்நானன்னு சொல்கிறாங்க, சில பேர் எலியான்னு சொல்கிறாங்க, சில பேர் எரேமியான்னு சொல்கிறாங்க, சில பேர் தீர்க்கதரிசிகளில் ஒருவன்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா இந்த உலக ஜனங்கள் வந்துட்டு அநேக விதமாக பார்க்கிறார்கள். இப்போ கூட இயேசு கிறிஸ்து யாரோ ஒருத்தர்னு சொல்லி அநேக பேர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர் மெய்யாக யாருன்னு சொல்லி அநேக பேர்த்துக்கு தெரியல. ஆனால் இங்கே பாருங்க, 15வது வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சரி, உலகத்தாரெலாம் சொல்கிறது இருக்கட்டும், நீங்கள் என் கூடயே இருக்கீங்க, எனக்கு சீஷராக இருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கள் நான் யாருன்னு சொல்லி அவர் கேட்குறார். அதற்கு பாருங்க, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அவர் யாருடைய குமாரன்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்கிற கிறிஸ்து என்றார். பாருங்க, சீஷர்களுக்கு மட்டும்தான் தெரியுது அவர் யாருடைய குமாரன். உலகத்தாருக்கு வேணா அவர் தாவீதின் குமாரனாக இருக்கலாம், மரியாளின் குமாரனாக இருக்கலாம், யோசேப்பின் குமாரனாக இருக்கலாம், யோவான் ஸ்நானனாக இருக்கலாம், எரேமியாவாக இருக்கலாம், எலியாவாக இருக்கலாம், தீர்க்கதரிசிகளில் ஒருவனாக இருக்கலாம். ஆனால் சீஷர்களுக்கு தான் தெரியும் இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். எப்படி சீஷர்களுக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா
அதுக்கு அடுத்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவே பதில் சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ பாருங்க, மாம்சமும் இரத்தமும் வந்துட்டு பேதுருக்கு வெளிப்படுத்தலை. மாம்சமும் ரத்தத்திலும் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஒரு மரியாளின் குமாரனாக தான் தெரிவாங்க, ஒரு தாவீதின் குமாரனாக தான் தெரிவாங்க, அவர் தீர்க்கதரிசிகளில் ஒருவனான்னு தெரிவாங்க. ஆனால் பரலோகத்திலிருந்து பிதா வெளிப்படுத்தினால் மாத்திரம்தான் அவர் பிதாவினுடைய குமாரன் சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி வெளிப்பட்டவர் தான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை பிதாவினுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம். அதற்கு காரணம் என்னன்னா, பிதா நம்மளோடு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார். அதனால தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை பிதாவினுடைய குமாரன் சொல்லி நம்ம அட்ரஸ் பண்ணுறோம், அதை விசுவாசிக்கிறோம். இன்னும் உலக மனிதர்கள் எப்படி வேணாலும் இயேசு கிறிஸ்துவை நினைக்கலாம். அவங்க மரியாளின் குமாரன்னா இன்னும் அநேக பேத்துக்கு தெரியும், அவர் யோசேப்பின் குமாரன்னா இன்னும் அநேக பேத்துக்கு தெரியும். ஆனால் அதை காட்டிலும் அவர் மேலானவர்னு சொல்லி பிதா யாருக்கு வெளிப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இவங்க மூவரும் பார்த்திங்கன்னா ஒன்றாக இருக்கிறார்கள். அதுதான் சத்தியம். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு ஒரு இரட்சகராக கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பாருங்க, அவரோட சாட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிதாவினுடைய குமாரன். அதுதான் சாட்சி. கடவுளுடைய குழந்தைன்னு சொல்லி அநேக பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. உண்மையான கடவுளுடைய குழந்தை யாருன்னா அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கடவுளுடைய குழந்தையாக இந்த பூமியில் பிறந்தார். அப்புறம் அவரை பிறப்பு வந்துட்டு எதை குறித்து சாட்சி கொடுக்குறேன்னா, நான் பிதாவினிடத்திலிருந்து வந்தவன், பிதாவுக்கு சரி சமமானவன், பிதாவினுடைய குமாரன் என்கிற சாட்சியோடு அவர் பிறந்திருக்கிறார். அதுதான் இங்கே வந்துட்டு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கறதாக நம்ம வேத புஸ்தகத்திலே காணப்படுகிறோம். அதில் முக்கியமாக சில சாட்சிகள் வந்துட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன் என்கிற ஒரு சாட்சிகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இயேசு வந்துட்டு சாட்சி கொடுக்க பிறந்திருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அதில் பார்த்தீங்கன்னா, அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. முதலாவது யார் சாட்சி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. அப்போ அசுத்த ஆவிகளுக்கு கூட தெரியும், இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன் என்று. ஆனால் இன்னும் சில மனிதர்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியல. ஆனால் இங்கே அசுத்த ஆவிகளும் சொல்லுதான் இயேசு கிறிஸ்து வந்துட்டு பிதாவினுடைய குமாரன் என்று சொல்லி. இரண்டாவதாக மார்க்கு 15ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். பாருங்க, இங்கே 100க்கு அதிபதியும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றார். அங்கே அசுத்தாவிகளும் அதே சொல்லுகிறது. இங்கே மனிதனாகிய 100க்கு அதிபதியும் அதையே சொல்லுகிறான். பிதாவானவர் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் மார்க் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, மார்க்கு 9:7 பாருங்க. அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்போ பாருங்க, அசுத்த ஆவிகள் சாட்சி கொடுக்குது, 100க்கு அதிபதி சாட்சி கொடுக்குறான், பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவே தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். மார்க் 14ஆம் அதிகாரம் 61, 62 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது, மார்க் 14, 61, 62, அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானோ என்று கேட்டான்.
பாருங்க, பிரதான ஆசாரியர் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேட்குறார், நீ சோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, நான் அவர்தான்னு சொல்லி அவரே சாட்சி கொடுக்கிறார். மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவும் தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நான் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு சொல்லி பிரதான ஆசிரியர் முன்பாக அவர் சாட்சி கொடுக்கிறார். அப்போ பாருங்க எவ்வளவு சாட்சிகள் இருக்கிறதுன்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்கிற சாட்சி தான் நம்ம வேதாகமத்தில் அதிகமாக இருக்கும். யோசேப்பின் குமாரன் சொல்லுகிற சாட்சி கம்மியாக இருக்கும். மரியாளின் குமாரன் என்று சொல்லுகிற சாட்சி கம்மியாக இருக்கும். தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிற சாட்சி கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வேத புஸ்தகத்தில் நீங்கள் அதிகமாக நீங்கள் பார்க்கும்போது அவர் பிதாவினுடைய குமாரன் என்கிற சாட்சி தான் அதிகமாக காணப்படுகிறது. மரியாளிடத்தில் தேவதூதன் வந்து சொல்லும்போது கூட அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 31-33. லூக்கா 1ஆம் அதிகாரம் 31-33. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். மரியாள் கிட்ட தூதன் சொல்லும் போதும் கூட அவர் முன்னமே சொல்லிட்டார் அது வந்துட்டு யாருடைய குமாரன் சொல்லி. இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன் சொல்லி முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது மரியாளுக்கு. தேவதூதன் சொல்லுகிறான், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அவரோட அட்ரஸே பிதாவாகிய தேவனுடைய குமாரன் தான் அவரோட உண்மையான ஒரு அட்ரஸ். அநேக பேத்துக்கு இந்த உலகத்தாருக்கு தெரியல அவர் எங்கிருந்து வந்தாருன்னு சொல்லி. அவர் அநேக இடத்துல சாட்சி கொடுக்கிறார். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் ஆபிரகாமுக்கு முன்னிருந்தே இருக்கிறேன்னு சொல்லி சாட்சி சொன்னார். நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல அப்படின்னு அவர் சாட்சி சொல்லி இருக்கிறார். என்னை அனுப்பினவர் பிதா என்று அவர் சாட்சி சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். இங்கே மரியாளுக்கும் சொல்லப்பட்டது அதேதான். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அவர் பிதாவினுடைய தேவனுடைய குமாரன் சொல்லி இங்கே தேவதூதன் மரியாளிடத்தில் சொல்லுகிறான். அவர் ஒரு ராஜா. தாவீதனுடைய சிங்காசனத்தை வந்துட்டு இயேசு கிறிஸ்து தான் மறுபடியும் மீட்டு எடுப்பாருன்னு சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட சாட்சியோடு பிறந்திருக்கிறான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும். அதுதான் இந்த செய்தியில் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அவர் பிறந்ததுக்கான சாட்சி பிதாதான். அவர் பிதாவினிடத்திலிருந்து வந்தவர், அவர் பிதாவினுடைய குமாரன், கடவுளின் குமாரன் என்பது தான் அவருடைய சாட்சி. அந்த சாட்சியை வந்துட்டு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் அவர் பிறந்திருக்கிறார். அந்த சாட்சியை மெய்யாக்கவே அவர் பிறந்திருக்கிறார். அதனால தான் வேதம் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது, அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று. இப்பொழுதும் கூட பார்த்தீங்கன்னா யோவான் 8ஆம் அதிகாரத்தில், யோவான் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசேயர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானது அல்ல என்றார்கள். அதற்கு இயேசு பாருங்க, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்று எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயந்திருக்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயந்தீர்க்கிறதில்லை. நான் நியாயந்தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவும் இருக்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சாட்சி கொடுக்கும்போது அவர் சொல்லுகிறார், ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் பரிசேயர்கள்கிட்ட. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்துட்டு தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவராய் காணப்பட்டார். அவருடைய பிறப்பும் பார்த்தீங்கன்னா
அப்படிதான் இருந்துச்சு. தன்னை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். அவர் எங்கிருந்து வந்தவர் பரிசேயர்களுக்கு தெரியல. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் எங்கே இருந்து வந்தேன்னு உங்களுக்கு தெரியாது, நான் எங்கே போக போகிறேன்னு உங்களுக்கு தெரியாது. என்னை குறித்து நான் சாட்சி கொடுத்தா அது உண்மையாக இருக்கும். என்னை பற்றி நான் மட்டும் சாட்சி சொல்ல மாட்டேன், என்னுடைய பிதாவாகிய தேவனும் சாட்சி சொல்லுவார்னு சொல்லி அவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அங்கே பரிசேயர்கிட்ட அதான் சொல்கிறாரு, 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே. 2 பேர் சாட்சி சொன்னால் அது உண்மை அப்படின்னு சொல்லி உங்கள் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே. என்னை குறித்து நான் சாட்சி சொல்கிறேன், என்னுடைய பிதாவாகிய தேவனும் சாட்சி சொல்லுகிறார்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்போ பாருங்க, பிதாவினிடத்திலிருந்து வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அதுதான் சாட்சி. அதுதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பின் மூலமாய் சொல்லுகிற ஒரு சாட்சி. நான் பிதாவினிடத்திலிருந்து வந்தேன், நான் பிதாவினுடைய குமாரன், நான் கடவுளுடைய மகன் என்று சொல்வதே அவருடைய பிறப்பின் சாட்சி என்று நாம் பார்க்கிறோம். அதே யோவான் 8ஆம் அதிகாரம் 23 25 வசனம் நீங்கள் வாசிக்கும் போது, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். இயேசு கிறிஸ்து எங்கிருந்து உண்டானவன் சொல்லி அவரே சொல்லுகிறார். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உண்டானவர் அல்ல. அவர் இந்த பூமியில் பிறந்தாலும் அவர் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல. ஆதாம் பார்த்தீங்கன்னா மண்ணினால் உண்டாக்கப்பட்டவன். ஏவாள் பார்த்தீங்கன்னா எலும்பினால் உண்டாக்கப்பட்டவள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாக்கப்பட்டவர். கன்னி மரியாளின் வயிற்றில் அவர் பரிசுத்த ஆவியானவரால் தான் உற்பத்தியாய் பிறந்தான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் இந்த உலகத்தில் உண்டானவர் அல்ல. அவர் மேலான பரலோகத்திலே உன்னதமானவரிடத்தில் உருவாக்கப்பட்டவர். அதனால தான் அவர் பிதா அவருடைய குமாரன்னு சொல்லுகிறார். நம்ம மனுஷங்களாம் மண்ணால் உண்டாக்கப்பட்டிருக்கோம், உயிரணுக்களால் உண்டாக்கப்பட்டிருக்கோம். அது எல்லாமே இந்த உலகத்துக்கு உண்டானவைகள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு அப்படிப்பட்ட பிறப்பு அல்ல. அவர் இந்த உலகத்தில் உண்டானவர் அல்ல. இயேசு கிறிஸ்துவே தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. அதுதான் அவள் சொல்லுகிற சாட்சி. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறவர் தான். பாருங்க, பரிசேயருக்கு அவர் பதில் சொல்றார். பரிசேயர் கேட்குறாங்க. அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறவர் தான். ஆதி முதலாய், ஃபர்ஸ்ட்லேருந்தே வேத வாக்கியங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கு. அதுதான் நான் சொல்லி சொல்கிறாரு. குறிப்பாக நம்ம 2 வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 7வது அதிகாரம் 13-14. பாருங்க, ஆதி முதலாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லி. ஏசாயா 7:13-14 பாருங்க. அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ. முதல் கேள்வி ஏசாயா தீர்க்கதரிசி தாவீதின் வம்சத்தாருக்கு கேட்குறாங்க, நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாது என்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ. அதனால தான் அவங்க தேவனையே விசனப்படுத்த பார்த்தனால தான், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அப்போ பாருங்க, யூத ஜனங்கள் தேவனை விசனப்படுத்தினார்கள். அதனால தான் பிதாவாகிய தேவன் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். ஒரு கன்னி வயிற்றில் நம்முடைய இரட்சகர் பிறப்பார்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா சொல்லப்பட்டது. அப்போ ஆதி முதலாய் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லப்பட்டது இருந்ததாக இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயர்களுக்கு மேற்கோள் காட்டுகிறார். அதே போல் ஏசாயா 9வது அதிகாரம் 6-8 வரை பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்,
கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. அப்ப இப்பேற்பட்ட சாட்சியை உடைய நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து. ஆனால் அதை யார் புரிஞ்சுக்கல? பரிசேயர் புரிஞ்சுக்கல. சதுசேயர், பரிசேயர், வேதபாரர்கள் யாருக்குமே தெரியல. இப்பேற்பட்ட சாட்சியை பெற்ற இயேசு கிறிஸ்துவை அவங்களுக்கு தெரியல. அவங்கெல்லாம் வேதத்தில் தேறினவர்களாம் இருந்தும் இவ்வளவு தீர்க்க தரிசன வசனங்கள் அவங்க தினந்தோறும் வாசிச்சும் அவங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த வசனங்கள் பற்றி தெரியாத ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார். ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா தெளிவாக சொல்கிறார். ஏசாயா அந்த 7வது அதிகாரத்தில், அப்பொழுது ஏசாயா தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாது என்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ. அவங்க தேவனுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்தார்கள். தாவீதின் வம்சத்தார், ஆபிரகாமின் சந்ததியார் தேவனுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் பிடிக்காததாய் செய்திருந்தார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு வெளிப்படவில்லை. தான் யாருன்னு சொல்லி அவங்களுக்கு புரியல. பிதாவானவர் அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தலை. ஆனால் நம்மளுக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை பிதாவினுடைய குமாரன்னு ஏற்றுக்கொள்கிறோன்னா அதற்கு முழுமையான காரணம் நம்முடைய பிதா மாத்திரம்தான். அவர் தான் நம்மளுக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். பேதுருவுக்கு எப்படி அவர் வெளிப்படுத்தினார்? மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என் பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து இது உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் அதற்கு முழுமையான காரணம் பிதாவாகிய தேவன் ஒருவரே. அவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் சாட்சி கொடுக்கிறார் தன்னுடைய குமாரனை பற்றி, அவர் என்னுடைய நேச குமாரன் என்று. கடைசியாக நாம் சில வசனங்களை வாசித்து நாம் முடிப்போம். யோவான் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 9வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 9:16 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியாய் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. எதனால் அவங்களுக்குள்ள பிரிவினை உண்டாச்சாமா? ஒரு சிலர் அவர் தேவனிடத்துலேருந்து வரலன்னு சொல்கிற ஒரு கூட்டம். இன்னொரு சிலர் இப்பேற்பட்ட அற்புதங்களை செய்கிறாங்களே, அவர் கண்டிப்பாக தேவனிடத்துலேருந்து தான் வந்தாங்க, தேவனிடத்துல தான் வந்தாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு கூட்டத்தார் சொல்கிறாங்க. அப்படி ஒரு கலகம் உண்டானனால 2 குரூப்பாக பிரிஞ்சுட்டாங்க. அப்போ ஒரு கூட்டத்தார் இயேசு கிறிஸ்துவை தேவனிடத்திலிருந்து வந்தவர்னு ஏற்றுக்கொள்ளலை. இன்னொரு கூட்டத்தார் அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர்னு ஏற்றுக்கொண்டாங்க. நாம் இப்போ அந்த கூட்டத்தாரில் தான் இருக்கோம். இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்கிற ஒரு கூட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அதற்கு முழுமையான காரணம் பிதாவாகிய தேவன் ஒருவரே. பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இயேசு கிறிஸ்து மெய்யான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று. அதே போல் யோவான் 10வது அதிகாரம் 23 30 வரை வாசிச்சிங்கன்னா, இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குவீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு கிறிஸ்து குறித்த சந்தேகம் அநேக பேருக்கு அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. இப்போ யூதர்கள் டைரெக்டாகவே கேட்குறாங்க, நீங்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள், நீங்கள் கிறிஸ்து தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு பாருங்க, 25வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது அவருடைய கிரியைகளேன்னு சொல்லி சொல்கிறார். ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாக இராதபடியினால்
விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். ஏன் வந்துட்டு அவங்க விசுவாசிக்கலனா, இங்கே தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என் மந்தியின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய கூட்டத்தில் அவங்க இல்லை, அதனால தான் அவங்க விசுவாசிக்கலாம் அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொல்லி. அப்போ நம்ம இப்போ விசுவாசிக்கிறோம், நம்ம இப்போ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி விசுவாசிக்கிறனால நீங்கள் எல்லாருமே இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடுகளாக நீங்கள் இருக்கீங்க, அவரோட மந்தையின் ஆடுகளாக நீங்கள் இருக்கீங்க. அதிலிருந்து இந்த சத்தியம் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்க 27வது வசனம், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இப்போ நம்ம எல்லாரும் யாருக்கு பின்னாடி சென்றுட்டு இருக்கோம்? இயேசு கிறிஸ்துவின் பின்னாடி நாம் சென்றுட்டு இருக்கோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்தை நம்ம கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இப்போ நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம்னா, நம்ம முதலாவது அவருடைய மந்தையின் ஆடுகளில் ஒருத்தராக நம்ம இருக்கிறோம். அதுவே நம்மளுக்கு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் அநேக பேத்துக்கு கிடைக்கல. அன்னைக்கு இருந்த யூதர்களுக்கு, பரிசேயர்களுக்கு, சதிசேயர்களுக்கு, வேதபாரர்களுக்கு அது கிடைக்கல. அந்த பாக்கியத்தை அவங்க இழந்து போனாங்க. ஆனால் நானும் நீங்களும் இப்போ இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறதுனால நம்ம எல்லாருமே அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். அவர் நம்மளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள் 28வது வசனம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறீர்களா? கண்டிப்பாக உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று அவர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். அது மட்டுமன்றி அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லைன்னு சொல்கிறாங்க. நம்மள இயேசு கிறிஸ்துவ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறதுனால நம்ம யாருமே கெட்டு போவதில்லை, நம்மளுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. நம்ம எல்லாம் அவருடைய மந்தையில் இருக்கிறோம். அவருடைய மந்தையில் இருக்கும்போது ஒரு ஓனாயும் வந்துட்டு நம்மளை வந்துட்டு கொண்டு போக முடியாது. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அப்போ பாருங்க, எப்பேற்பட்ட தேவனை நாம் வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் நமக்காக பிறந்திருக்கிறார். அவரை குறித்த வேதம் எவ்வளவாக சாட்சி சொல்லுகிறது என்று பாருங்கள். அவருடைய யாருடைய குமாரன் என்று சாட்சி சொல்லுகிறது என்று பாருங்கள். இயேசு கிறிஸ்துவே தன்னை குறித்து சாட்சி சொல்லுகிறவராயிருக்கிறார். அதுவும் அல்லாமல் 29வது வசனத்தில் பாருங்க, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். இந்த வசனத்தில் தெளிவாய் சொல்லுகிறது, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். நம்மளெல்லாம் யார் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய மந்தையில் சேர வச்சாங்க பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் தான் நம்மளை எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய மந்தையில் சேர வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இங்கே சத்தியமாய் அதைதான் சொல்லுகிறார், அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். இப்போ பிதாவாகிய தேவனை குறித்து இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்க இந்த பூமிக்கு வந்தார். நம்மளுக்கெல்லாம் ஒரு பிதா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்க இந்த பூமிக்கு பிறந்தார். நான் பிதாவினுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்க அவர் பிறந்தார். இப்பேற்பட்ட சாட்சியுடைய இயேசு கிறிஸ்துவை தான் நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம், அவருக்கு பின் சென்று கொண்டிருக்கிறோம். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நம்மளை எல்லாத்தையும் பிதாவினுடைய கையிலிருந்து யாருனாலையும் பறிக்க முடியாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம்மளாம் இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசிகளாக இருக்கிறோம், அவரை நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு யூதர்கள் விசுவாசிக்கல, பரிசேயர் சதிசேயர் யாரும் அவரை விசுவாசிக்கல. நம்மெல்லாம் இப்போ விசுவாசித்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு ஒரே காரணம் நம்மளுடைய பிதாவாகிய தேவன் தான். அவர் தான் நம்மளை தேர்ந்தெடுத்து இயேசு கிறிஸ்துவனுடைய கையில் கொடுத்திருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்க, அவரை பின்பற்றும் போது அவர் உங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருப்பார் என்று மொத்த அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய கையில் நம்மளுடைய பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சு கொண்டாதான் நீங்கள் உண்மையான கிறிஸ்துவர்களாக இருப்பீர்கள். இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் பரிசேயர் சதிசேயர் மாதிரி தான், கடைசி வரைக்கும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான்.
இயேசு கிறிஸ்துவின் மேலே சந்தேகப்பட்டுட்டே இருக்க வேண்டியதான். அவர் எங்கிருந்து வந்தவர், அவர் நிஜமாலே கடவுள் தானா அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தேகத்தோடையே இருக்க வேண்டியதுதான். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சந்தேகப்படாமல் அவரை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வளவு அழகாய் வேதம் வந்துட்டு சாட்சி கொடுக்குது என்று பாருங்கள். கடைசியாக அவர் சொல்லுகிறார் 30வது வசனத்தில், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். இந்த சாட்சி இதுதான் ரொம்ப முக்கியமான சாட்சி. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறவங்க மட்டும்தான் நித்திய ஜீவனை சுதந்திரிச்சுக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பிதா வேற, இயேசு கிறிஸ்து வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற, அவங்கெல்லாம் வேற வேற பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை இல்லை. அவங்க எல்லாரும் ஒன்றாக இருக்கிறாங்க. 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அவங்களுடைய ஆள் தத்துவம் வேற வேறையாக இருக்கலாம், ஆனால் அவங்க குணநலங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கும். அவங்களுடைய பவர்ஸ், வல்லமை எல்லாமே ஒன்றாக இருக்கும். அதனால தான் பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டாதான் இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அவர் பிதாவை வெளிப்படுத்த பிறந்திருக்கிறார். அவர் தன்னை வெளிப்படுத்த பிறந்திருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுப்பதற்காக பிறந்திருக்கிறார். இந்த 3 காரியம்தான். பிதாவாகிய தேவன் யாருன்னு நீங்கள் அறிஞ்சுக்கணும், அதை குறித்து சாட்சி கொடுக்க அவர் பிறந்திருக்கிறார். 2வது, தன்னை குறித்து சாட்சி கொடுக்க அவர் பிறந்திருக்கிறார். தன்னை அவர் பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்கிற சாட்சியை கொடுக்க அவர் பிறந்திருக்கிறார். 3வது, பரிசுத்த ஆவியானவர். நான் போயிடுவேன்ப்பா, நான் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அதுக்கப்புறம் நான் பரத்துக்கு ஏறி போயிடுவேன், அதுக்கப்புறம் பிதாவாகிய தேவன் தேற்றற வாளனை உங்களுக்கு அனுப்புவார்னு சொல்லி அவர் சொன்ன சாட்சி. அப்போ பாருங்கள், பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இந்த 3வரையும் நம்ம விசுவாசிக்கும் போது தான் நம்மளுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நம்புகிறோம். ஏன்னா அதுதான் சத்தியம். இப்போ கடைசியாக நாம் எந்த வசனத்தில் ஆரம்பித்தோமோ அந்த வசனத்துக்கே நம்ம முடிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் 18வது அதிகாரம் 37. யோவான் 18வது அதிகாரம் 37ஆம் வசனம். இந்த வசனத்தில் தான் நம்ம இந்த செய்தியை ஆரம்பித்தோம். அதே வசனத்தோடு நாம் இந்த செய்தியை முடிக்கலாம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். பாருங்க, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். சாட்சி கொடுக்க பிறந்த இயேசு கிறிஸ்து, தன்னை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்த இயேசு கிறிஸ்து, பிதாவை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்த இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிறார் என்று சாட்சி கொடுக்க பிறந்த இயேசு. அப்போ சாட்சி கொடுக்குவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்திருக்கிறார். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். அவர் சொல்கிற வார்த்தை பாருங்க, பிலாத்துவினிடத்தில் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். கடைசியாக, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். சத்தியவான் நானும் நீங்களும் இப்போ சத்தியவானாக இருக்கிறோம். ஏன்னா இந்த சத்தியத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். சத்தியவானாக இருக்கிறவன் மட்டும்தான் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். அவரோட மந்தையில் இருக்கிற ஆடுகள் மாத்திரம்தான் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். அப்போ நம்ம எல்லாம் இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மந்தையின் ஆடுகளாக இருக்கிறோம். அதனால் அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஒரு நாளை கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில் பிறந்தார் என்று நாங்கள் தியானித்தோம் அப்பா. அவர் சாட்சி கொடுக்க பிறந்திருக்கிறார். அதற்காகவே வந்தேன் என்று வேத வசனம் சொல்லியிருக்கிறது அப்பா. அவர் சாட்சி கொடுக்க பிறந்த ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் பிதாவினுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறார் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்களால் மாத்திரமே அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிய முடியும். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் ஆவியில் இல்லை என்றால் அவர்கள் அறிய மாட்டார்கள் அப்பா.
அவர்கள் இந்த உலகத்தார் பரிசேயர் அறிந்தது போல, அவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா, அவர் மரியாளின் குமாரன் அல்லவா, அவர் தாவீதின் குமாரன் அல்லவா என்றுதான் சொல்லி கொண்டிருப்பார்கள் கடைசி வரைக்கும். ஆனால் யார் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று. அப்படிப்பட்ட ஒரு குமாரனை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த குமாரனை கொடுத்து இந்த உலகத்தில் நீர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் என்று வசனம் சொல்கிறது. பிதாவாகிய தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எப்பேற்பட்ட ஒரு ராஜாவை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், இந்த பூமிக்கு ஒரு இரட்சகரை கொடுத்திருக்கிறீரப்பா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஒரு தேவனை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. அதற்காக நன்றியப்பா. இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் கொண்டாடுகிற நாளை நீர் ஆசீர்வதி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க நீர் உதவி செய்வீராகப்பா. அவங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. நியூ கிரேஸ் டிவியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் எல்லாருக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை எல்லாம் நீர் சந்திப்பீராகப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நீர் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பீராகப்பா. எங்கள் உடலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாற்றையும் நீ மாற்றி போடுவீராகப்பா. நல்ல ஒரு உடல் சுகபலன் ஆரோக்கியத்தை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் நீர் கொடுப்பீராகப்பா. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கூட இந்த வேலையை முழுமையாய் உமது கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் சாட்சி கொடுக்க பிறந்திருக்கிறீர் என்ற சத்தியத்தின்படி நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் அப்பா. நீர் பிதாவினிடத்திலிருந்து வந்தவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் பிதாவினுடைய குமாரன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இதற்காகவே சாட்சி கொடுக்க நீர் இந்த பூமிக்கு வந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட மீதியான நேரத்தை எல்லாம் உமது கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீரே பொறுப்படுத்த பார்த்துக் கொள்வீராக. எல்லாவற்றையும் நஸ்ரேனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் எங்களது நியூ கிரேஸ் டிவியின் மூலமாய் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்க தேவன் நம்மளுக்கு மாற்றி தருவாராக. ஆமேன்.